வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஆகஸ்ட் 4 ஆடி 19. வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. முந்தைய நமது அறிவிப்புகளில் தெரிவிக்கப்பட்ட அந்த வானிலை மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியிருக்கின்றன. மிகையான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினத்தில் இருந்து வாய்ப்புகள் ஏற்படப் போகிறது. தீவிர வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 10 முதல் 12 தினங்களுக்கு தமிழகத்தில் வலுவடைய இருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பாக ஏற்பட இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது? இன்றைக்கான வானிலை மாற்றம்தான் என்ன? தீவிர வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு காரணமாக நாம் சுட்டிக்காட்டக்கூடிய வானிலை அமைப்பு எது என்ற கேள்விகளின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு: குமரிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், இந்த பகுதியில் சார்ந்த உயரழுத்த மற்றும் குறைவழுத்த மாறுபாடுகள் வலுவான சுழற்சியை ஏற்படுத்தி மேற்கில் இருந்தும் தென்மேற்கில் இருந்தும் காற்று குவிதலை அரபிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு, மத்திய நிலநடுக்கோட்டு பகுதி, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் மத்திய பகுதியிலிருந்து வலுவான ஈரப்பதத்தை, ஏன்னா ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய உலகளாவிய இந்த வானிலை மாற்றம் லானினோ நோக்கி கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டது. பசிபிக் பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடி வலுவடைந்திருக்கிறது. அதாவது கிழக்கு வங்கக்கடல் பகுதி வெப்பமடைய தொடங்கியிருக்கிறது. கடலின் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த இந்திய பெருங்கடலின் அந்த மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஈரப்பதமும் வலுவடைந்திருக்கிறது. இந்த பகுதி சார்ந்து வளிமண்டலத்தில் ஈரப்பதம் வலுவடைந்திருக்கிறது. அந்த ஈரப்பதத்துடன் இந்த காற்றானது அரபிக்கடல் வழியாக அரபிக்கடல் ஈரப்பதத்தையும் சுமந்து, என ஏற்கனவே அரபிக்கடல் வலுவா வெப்பமடைந்ததன் காரணமாக ஈரப்பதம் மிகையாக காற்று குவிதலின் வழியாக கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பொழிவு ஏற்படுத்தி விளைவுகளை ஏற்படுத்திவிட்டது. அந்த வகையில் மிகையான ஈரப்பதத்துடன் மேற்கு தென்மேற்கு காற்று அடுத்து வரக்கூடிய 10 முதல் 12 தினங்களுக்கு அதிகபட்சமாக கேரள பகுதிகள் வழியாக உள்நுழைந்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள் வழியாக தமிழக கடலோர கிழக்கு நோக்கி, அதாவது கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர இருக்கிறது. இது ஒன்று. மற்றொன்று, வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்த மற்றும் வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் சார்ந்த நிலப்பகுதி சார்ந்து நீடித்த குறைவெடுத்தம் சார்ந்த தொடர்ச்சியானது தற்போது மத்திய இந்திய பகுதிகள், வடக்கு மத்திய இந்திய பகுதிகள் நோக்கி நகர்ந்திருக்கிறது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகள் சார்ந்து நிலப்பகுதி குறைவெடுத்த சுழற்சியாக கீழடுக்குடன் இணைந்து வலுவடைந்து நீடிக்கிறது. இது வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவக்காற்றினை கடலோர மாவட்டங்கள் நோக்கி பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் உள்நுழைய காரணமாகிறது. ஆக 2 காற்று இணைப்புகள் வலுவாக கிடைக்க தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுப்பெற்றிருக்கிறது, தீவிரமடைய போகிறது. இதுதான் வானிலை அமைப்பாக நாம் அடுத்து வரக்கூடிய 10 முதல் 12 தினங்களுக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு காரணமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கக்கூடிய வானிலை அமைப்பு. இதையே நாம் முந்தைய 3 விளக்கங்களிலும் சுட்டிக்காட்டி 4ஆம் தேதி தொடங்கி வலுவான மழைப்பொழிவு ஏற்பட போகிறது என்பதை சொல்லியிருப்போம். இன்றைய நிலையிலிருந்து அது தீவிரமடைகிறது. இன்று மழைப்பொழிவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள்: முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள்.
அடுத்தபடியாக வட கடலோர மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள். வடக்கு உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றைய நிலையில் மாலை இரவு நேர வெப்பச்சலன இடிமழை பொழிவு வலுவான மழைப்பொழிவாக ஆங்காங்கே ஏற்பட இருக்கிறது. பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவாக. இதற்கு அடுத்த கட்டமாக திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் இன்றைய நிலையில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மழை மறைவாக கடந்த கிட்டத்தட்ட 3-4 வாரங்களாக நீடித்து வரக்கூடிய பகுதிகளாக தென் கடைக்கோடி மாவட்டங்களுக்கும் இன்று முதல் மழை வாய்ப்புகள் ஏற்பட இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய நாட்களில் வலுவான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு இன்று ஆங்காங்கே ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வலுவடைய போகிறது. தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டத்தில் கடந்த நாட்களாக அவ்வப்போது லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு கிழக்கு பகுதிகள் என ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் மழை விளக்கம் இருக்கலாம். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அநேக நாட்களில் கடந்த 3-4 வாரங்களாக மேகமூட்டமான வானிலை அமைப்பு, தூறல் சாரல் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல தென்காசி மாவட்டத்திலும் இதே நிலைதான். தூறல், சாரல் மற்றும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை நீலகிரி, கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களில் கடந்த 3-4 வாரங்களாகவே மேகமூட்டமான வானிலை அமைப்பும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவும் ஒரு சில கோவை மற்றும் நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவும் ஒரு சில இடங்களில் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வாய்ப்புகள் இன்றைய நிலையிலும் தொடர்ந்து நீடிக்கும். கூடுதலாக திருப்பூர் மற்றும் நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்து வலுவடைகிறது. அதாவது பரப்பில் கூடுகிறது. தூறல், சாரல் என்ற வகையில் இருந்த மழைப்பொழிவு, ஆங்காங்கே இருந்த மழைப்பொழிவு இன்று முதல் பரப்பில் கூடிய மழைப்பொழிவாக ஏற்படலாம். இது அடுத்தடுத்த நாட்களில் வலுவடையும். கடலோர மாவட்டங்களை விட குறைந்த மழைப்பொழிவாக இருந்தாலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய 7-8 நாட்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இன்றைய தினம் இருக்கலாம், ஆங்காங்கே இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மற்ற மேற்கு மாவட்டங்களைப் போல் இங்கும் மழைப்பொழிவினுடைய பரப்பு கூடும். ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கும் ஒரு சில இடங்களில் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் மேற்கு பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே என்ற அளவில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பத்தூர் இந்த மாவட்டத்திலும் இதற்கான வாய்ப்புகள், இதே போல மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஓரிரு நாட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாளை மேலும் வலுவடையக்கூடும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் நாளைய தினத்தில் இருந்து இன்று மழைப்பொழிவு இருக்கிறது. தெற்கு பகுதிகளிலையும் மைய பகுதிகளிலையும் இன்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திலோ ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு, வலுவான இடிமழை பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. இது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரப்பில் கூடும். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஏற்கனவே கூறிட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கும். இது இன்றைய நிலையில் இருந்து மழை தீவிரம் இவ்வாறு நீடிக்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி வலுவடையும்.
அதாவது வட இந்திய பகுதிகளில் நீடிக்கக்கூடிய குறைவழுத்த மாறுபாடுகள் வடமேற்காக நகரக்கூடிய நிலையில், வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைவழுத்த பகுதி வலுவடையாத நிலையில் இந்த மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நீடிக்கும். இது அடுத்து வரக்கூடிய 12 தினங்களுக்கு இதே நிலையில் வலுவடைந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கின்றன. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் தெற்கு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை என அநேக மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் மழைப்பொழிவினுடைய வீதம் அதிகரிக்கும், பரப்பில் கூடும். ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தெற்கு டெல்டா கனமழை பொழிவையும் மிக கனமழை பொழிவையும் சந்திக்கக்கூடும் அடுத்து வரக்கூடிய நாட்களில். இதுதான் வானிலை அமைப்பாக நாம் ஆகஸ்ட் 15 வரை நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையாக உள்ளது. தென் கடைகோடி மாவட்டங்களில் கூடுதல் மழைப்பொழிவு அடுத்து விடக்கூடிய நாட்களில் இருக்கிறது. அது நாளைய தினம் வானிலை மாற்றங்களை பொறுத்து அதற்கான தீவிரமான மழை வாய்ப்புகள் குறித்தான வாய்ப்புகளை விளக்கலாம். தற்போதைய நிலையில் மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய சூழலே காணப்படுகிறது. நாளை இது குறித்து தென் கடைகோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும், ஏன்னா இந்த குறைவழுத்த பகுதி மாறுபாடுகள் எந்த வகையில் வடமேற்காக நகர்கிறதா அல்லது மேற்கு நோக்கி நகர்கிறதா, காற்று குவிதலுக்கு வழி ஏற்படுத்த குமரிக்கடல் குறைவழுத்த மாறுபாடுகள் சாதகமாகிறதா, கீழடுக்கில் சுழற்சி ஏற்படுத்துமா, அதாவது நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் சார்ந்த நிலப்பகுதி சார்ந்து கீழடுக்கு சுழற்சிக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதேனும் ஏற்படுமா என்பதை குறித்து அந்த பகுதிக்கான மழைப்பொழிவு நாளைய தினத்திலிருந்து வலுவடையக்கூடும். இருந்தாலும் அது நாளைய தினம் அந்த அமைப்பை நாம் பார்த்து மழை வாய்ப்புகளை விளக்குவதே சரியாக இருக்கும். தற்போதைய நிலையில் இன்று மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய நாட்களிலையும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது மற்றும் நாளைய தினம் தென் கடைகோடி மாவட்டங்களுக்கு விளக்கலாம். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.